Hi friends, foreign trained doctors இங்கே கேனடாவில் எப்படி இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ் லைசன்ஸ் வாங்குறதுன்றது தான் இன்றைக்கி வீடியோ. நான் என்னோடய இன்ட்ரோ விலாகில் MBBS முடிச்சிருக்கேன்னு சொன்னோன்னே நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க இந்த ப்ராசஸ் எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ட்ரிச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBS முடிச்சுட்டு இங்கே கேனடாவுக்கு மூவ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே கேனடாவில் மெடிக்கல் லைசன்ஸ் வாங்குறது வந்து ரொம்பவே லாங் அண்ட் காம்படிட்டிவ் ப்ராசஸ் தான். அண்ட் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் கிராஜுவேட்ஸை இங்கே IMGஸ்ன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. IMGயாக நம்ம இங்கே லைசன்ஸ் வாங்குறதுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கேனடாவோட எக்ஸாம்ஸ் முடிக்கணும், முடிச்ச LMCC சர்டிஃபிகேட் வாங்கணும். அண்ட் ரெண்டாவது ஒரு ரெசிடென்சி ப்ரோக்ராம் ட்ரைனிங் வந்து கோ த்ரூ பண்ணணும். நம்ம ஊர் போஸ்ட் கிராஜுவேஷனை தான் வந்து இங்கே ரெசிடென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸை எல்லா ஃபாரின் ட்ரெயின் டாக்டர்ஸும் கோ த்ரூ பண்ணணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் ஸ்பெஷாலிட்டி அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அன்லெஸ் சில கண்ட்ரீஸ்க்கு எக்ஸப்ஷன் இருக்குது, லைக் US அண்ட் UK ட்ரெயின் டாக்டர்ஸ்க்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸோ இந்த IMGயாக நம்ம வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஸோ எய்தர் பாத்வேல நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்று காம்ஸ் கெனேடியன் ரெசிடென்ட் மேட்சிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்வே இருக்குது. இன்னொன்று ப்ராக்டிஸ் ரெடி அசஸ்மெண்ட், அது வந்து ப்ராவின்ஸ்க்கு டைரெக்டாக அப்ளை பண்ணுறது. நான் வந்து காம்ஸ் ப்ராசஸ் வழியாக தான் அப்ளை பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம காலேஜ் அண்ட் மெடிக்கல் டிகிரி இங்கே கேனடா ரெகக்னைஸ்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அது செக் பண்ணுறதுக்கு வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் உங்கள் காலேஜ் அந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுற எல்லா லிங்க்ஸுமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், ஃபிசிஷியன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்குது. அதில் போய் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் டைம் ஃபீ இருக்குது, $298. ஸோ அந்த போர்ட்டல் வழியாக தான் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறது, எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த காம்ஸ்க்கு வந்து டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுறது எல்லாமே அந்த போர்ட்டல் வழியாக தான் நம்ம பண்ணுவோம். அந்த போர்ட்டலில் நம்ம போய் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணுறதுக்கெல்லாம் தனித்தனியாக ஃபீஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க. பட் ஒன்ஸ் நம்ம இதெல்லாமே வெரிஃபை பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அங்கே சேவ் பண்ணி வச்சுட்டோன்னா அது எப்போவுமே இருக்கும். அதை நம்ம கேனடாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், USக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது எக்ஸாம்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கேனடாவோட குவாலிஃபைங் பார்ட் 1 எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கு வேர்ல்டு வைட் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் வரல நீங்கள் கேனடா வராமையே முடிச்சுட்டு வந்துடலாம். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் அதை பார்க்கலாம். MCC.ca வெப்சைட்டில் போயிட்டு எக்ஸாம் சென்டர்ஸ், ஃபீஸு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அட் ப்ரெசென்ட் கரண்ட் ஃபீஸ் வந்து $1,305. அண்ட் அடுத்த எக்ஸாம் வந்து நாகாஸ்கி. அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கேனடா வரணும். ஏன்னா இது ஒரு கிளினிக்கல் எக்ஸாம், சிமுலேட்டட் பேஷண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு ஸ்டேஷன்ஸ் மாதிரி வச்சு ரொட்டேட் பண்ணி ஒரு எக்ஸாம் நடக்கும். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு இப்போ ஃபீஸ் வந்து $2,885. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம் முடித்த உடனேயுமே நீங்கள் காம்ஸ் ரெசிடென்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் தேர்ட் எக்ஸாம் வந்து மெடிக்கல் கவுன்சில் குவாலிஃபையிங் பார்ட் 2 எக்ஸாம். இந்த எக்ஸாம் ஆப்ஷனல் எக்ஸாம் தான். நீங்கள் ரெசிடென்சி போயிட்டு கூட ரெசிடென்சி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த எக்ஸாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கிக்கலாம். பட் நான் வந்து முன்னாடியே முடிச்சிட்டேன். ஏன்னா இதோட எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இயர் 1 ட்ரைனிங், ஒரு வருஷமாவது போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிங் பண்ணியிருக்குன்றது ஒன் ஆஃப் த எலிஜிபிலிட்டி. அது நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இருக்காது. ஏன்னா டைரெக்டாக முடிச்ச உடனேவே வந்து ரெசிடென்சி தான் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறோம். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் வச்சு நீங்கள் குவாலிஃபையிங் பார்ட் 2 எக்ஸாமும் முடிச்சுக்கலாம். பட் நீங்கள் இந்த எல்லா எக்ஸாம்ஸும் முடிச்சும் நீங்கள் LMCC சர்டிஃபிகேட் வாங்கிட்டாலும் இது மட்டும் வச்சு உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிட்டோன்னா அடுத்தது காம்ஸ்க்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் சைக்கிளுக்கு ரெடி ஆகிறது தான். ஸோ இந்தியாவில் வந்து நம்ம PG சீட்ஸ் எடுக்கிற மாதிரி அந்த ப்ராசஸ் கிடையாதுங்க. இங்கே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா அங்கே வந்து நம்ம ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் வழியாக வந்து நம்ம ஸ்பெஷாலிட்டி சூஸ் பண்ணி போக முடியும். பட் இங்கே எப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸும் தனித்தனியாக நாங்கள் இவ்வளோ சீட்ஸ் வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த காம்ஸ் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த பொசிஷன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்ன ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கோ அதுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் போடணும். அந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறமா யூனிவர்சிட்டிஸ் நம்மள ஒரு இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. இன்டர்வியூ கால் பண்ணி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அந்த ப்ரோக்ராமுக்கு மேட்ச் ஆகும். ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வெறும் எக்ஸாம் ஸ்கோர்ஸ் மட்டும் வச்சு அப்ளை பண்ண முடியாது. இன்னும் நிறைய அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் லீகல் ஸ்டேட்டஸ். நம்ம இங்கே வந்து கேனடாவில் எய்தர் பர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கணும் இல்லை சிட்டிசனாக இருக்கணும். அடுத்தது லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட். ஸோ எய்தர் நம்ம வந்து IELTS எடுக்கலாம். IELTS எடுத்திருந்தால் ஸ்கோர் மினிமம் 7 இருக்கணும் ஒவ்வொரு பார்ட்லேயும். அண்ட் அப்படி இல்லை டோஃபில் எடுத்தோம்னா பாசிங் ஸ்கோர் 93 அண்ட் ஸ்பீக்கிங்கில் வந்து 24 இருக்கணும். இது ரெண்டு இல்லாமல் நீங்கள் ஸ்கூலிங், அதாவது ப்ரைமரி ஸ்கூலிங்,
செகண்டரி இல்லை காலேஜ் கனடாலேயோ யூஎஸ்லேயோ படிச்சிருந்தீங்கன்னா அப்போ இந்த லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து தேவைப்படாது. அடுத்தது நம்மளோட காலேஜ் டாக்குமெண்ட்ஸ், மெடிக்கல் டிகிரி, டிரான்ஸ்கிரிப்ட் அண்ட் எம்எஸ்பிஆர் இந்த 3 டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படும். இது எல்லாமே நம்ம ஃபிசிஷியன்ஸ் அப்ளை வழியாக ஆல்ரெடி வெரிஃபை பண்ணி வச்சுக்கணும். மெடிக்கல் டிகிரி நான் சொல்லியிருந்தேன். இந்த டிரான்ஸ்கிரிப்டும் எம்எஸ்பிஆரும் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப நியூ. இந்தியன் மெடிக்கல் காலேஜஸில் இது வந்து நம்ம ரெகுலராக இந்த டாக்குமெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து நம்மளே ஃபார்மேட் பண்ணி டீன் கிட்ட சைன் வாங்கி நம்ம வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் கனடா வரத்துக்கு முன்னாடி முடிஞ்சால் இந்த ப்ராசஸ் எல்லாம் இந்தியாவிலே பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற மாதிரி இன்னும் வந்து நம்மளோட காலேஜஸ்லலாம் இமெயில் பண்ணுறதோ இல்லை ஃபோன் பண்ணி வந்து நம்ம டீன் கிட்ட பேசலாம் முடியாது. அதனால இன் பர்சன் நம்ம இந்தியாவில் இருக்கும் போதே இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா ஈஸி. டிரான்ஸ்கிரிப்ட்னா என்னென்னா நம்மளோட மார்க் ஷீட்ஸ், நம்மளோட ஒவ்வொரு எக்ஸாமோட மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து கம்பைண்டாக ஒரு டாக்குமெண்ட் தான் டிரான்ஸ்கிரிப்ட். அண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட், அதாவது எம்எஸ்பிஆரும் வந்து நம்மளோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மாதிரி கிட்டத்தட்ட காலேஜில் வந்து நம்மளோட பிஹேவியர் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கிளினிக்கல் போஸ்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம், அது எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி சேர்த்து ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து எம்எஸ்பிஆர். இது ரெண்டுமே ஃபார்மேட்ஸ் வந்து நீங்கள் நிறைய யூஎஸ்க்கு படிக்க போகிற யூஎஸ்எம்எல்லாம் கிளியர் பண்ணி அங்கே ரெசிடென்சி பண்ண போகிற சீனியர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்து கொடுப்பாங்க. எனக்கு அப்படி தான் வந்து சீனியர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லெட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ண பிளேஸில் இல்லை படித்த இடத்துலேருந்து யார்கிட்டையாவது ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. லைக் நம்ம ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம் இல்லை சூப்பர்வைசர்ஸாக இருக்கலாம். மெயின்லி நம்மளோட ப்ரொஃபஷனலிசம், அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, கிளினிக்கலி நம்ம வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம், இதெல்லாம் கமெண்ட் பண்ணி ஒரு லெட்டர் கேட்பாங்க. இந்தியாவிலேருந்தும் நம்ம ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கனடாவில் வந்துட்டீங்க, இங்கே உங்களால் கான்டாக்ட்ஸ் எதாவது பிடிக்க முடியுது, லைக் சே நீங்கள் வாலண்டியர் பண்ணுறீங்க, அப்சர்வர்ஷிப்ஸ் பண்ணுறீங்க, இல்லை எங்கேயா ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரியில் வந்து ரெஃபரன்ஸ் லெட்டர்ஸ் வாங்கி கொடுக்க முடிஞ்சாலும் வந்து நல்லது. அடுத்தது பர்சனல் லெட்டர்ஸ். ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸும் நம்ம ஏன் அந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு எதனால் அந்த ஸ்பெஷாலிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த ஏரியாவில் ஏன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டு வேர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் திங் வந்து சிவி, ரெஸ்யூமே. அதுதான் வந்து எல்லா ஜாப்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் திங். பட் அது வந்து நான் இப்போ கடைசியாக சொல்கிறேன். ஸோ அதுவும் நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம எஜுகேஷன் எல்லாம் சேர்த்து ப்ராப்பராக ஒரு சிவியும் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஆன்டாரியோ மெடிக்கல் ஸ்கூல்ஸ்க்கு தான். இதே நீங்கள் அதர் ப்ராவின்சஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க, லைக் பிசி இல்லை ஆல்பர்ட்டா, அங்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்க ப்ராவின்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஐஎம்ஜி அசஸ்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதையும் கம்ப்ளீட் பண்ணி பாஸ் வச்சுருந்தா தான் நம்மளால் அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கே அப்ளை பண்ண முடியும். அண்ட் அடுத்தது சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து காஸ்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் பிஹேவியர் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து நீங்கள் ப்ரோக்ராமில் போய் ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டும் எடுத்து நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். அண்ட் ஃபைனலி வந்து ரிட்டன் ஆஃப் சர்வீஸ். நம்ம எல்லாம் இந்த அப்ளிகேஷன்லாம் முடிச்சு நம்ம வந்து மேட்ச் ஆகிட்டோம் ஒரு ப்ரோக்ராம்க்கு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் அண்ட் ப்ராவின்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு ரிட்டன் ஆஃப் சர்வீஸ் பாண்ட் வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. இது பிரிட்டி மச் நம்ம இந்தியாவில் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணும்போது நீங்கள் கவர்மெண்ட்டில் படிச்சிங்கன்னா ரூரல் சர்வீஸ் பாண்ட் சைன் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இது வந்து 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரல பாண்ட் வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஓவரால் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இயர்லி ஒன்ஸ் தான் நடக்கும். அதாவது செப்டம்பர்லேருந்து மார்ச் வரையில் எவ்ரி இயர் நடக்கும். இதோட டைம்லைன்ஸ் எல்லாம் நம்ம காம்ஸ் வெப்சைட்டில் போய் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டெட்லைனுக்குள்ளே எல்லாமே ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆகி இன்டர்வியூக்கு போயிட்டு நம்ம இன்டர்வியூலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோன்னா மார்ச்சில் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் மேட்ச் ஆகிருப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்ளிகன்ஸ் வந்து இன்டர்வியூக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டர் பேஸ் பண்ணி மட்டும் சூஸ் பண்ண மாட்டாங்க. அது என்ன ப்ராசஸ்ன்னு எனக்கு கரெக்டாக தெரியாது. பட் இருந்தாலும் நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எப்போ வந்து ரீசன்சி ஆஃப் ப்ராக்டிஸ் நம்மளுக்கு எப்போ இருக்குது, ஃப்ரெஷ் கிராஜுவேட்டா இல்லை நம்மளோட எக்ஸாம் ஸ்கோர்ஸ் அண்ட் தென் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஏதாவது ரீசர்ச் பேக்ரவுண்ட் இருக்கா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஓவராலாக ஒரு அப்ளிகேண்ட் பார்த்து தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வருஷம் வந்து கனடாவில் ரெசிடென்சிக்கு இவ்வளோ ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லி அந்த இயர் ஆஃப் சைக்கிள் ஆரம்பிக்கும் போது தான் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் கனடாவில் லாஸ்ட் இயர் அரௌண்ட் 3,400 சீட்ஸ் வந்து கொடுத்தாங்க. பட் அது வந்து ஓவரால் கனடா இன்க்ளூடிங் கனடியன் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு. அதுலேயும் டிஃப்ரெண்ட் கோட்டாஸ் இருக்குது. அதில் நம்மள மாதிரி
ஐஎம்ஜிஸ்க்கு லாஸ்ட் இயர் 325 சீட்ஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சீட்ஸ் அலாட் பண்ணும் போதுமே மெயின்லி வந்து ஃபேமிலி மெடிசன் அதுக்கு தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃபாரின் டாக்டர்ஸ்க்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெடிசன் அண்ட் சைக்காட்ரி வந்து அடுத்த ஸ்பெஷாலிட்டிஸ். நிறைய இந்த சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டியோ இல்லை டெர்மட்டாலஜி, ரேடியாலஜி இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் வந்து ஐஎம்ஜிஸ்க்கு பெருசாக சீட்ஸ் அலாட் பண்ண மாட்டாங்க. நான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் சொல்லும் போதே தெரியும் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற இமிக்ரண்ட் டாக்டர்ஸ் கம்பேர்ட் டு த ரெசிடென்சி ஸ்பாட்ஸ் வந்து எவ்வளோவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி ரேஷியோவில். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இங்கே கனடாவில் வந்து ஹெல்த் கேர் டோட்டலி ஃப்ரீ, எல்லாமே பப்ளிக் ஃபண்டட். அண்ட் நம்ம வந்து இப்போ டாக்டர் கிட்ட போகிறோம்னா நம்ம அவுட் ஆஃப் த பாக்கெட் ஒரு பைசா கூட வந்து செலவு பண்ணவே தேவையில்லை. அண்ட் எல்லா டாக்டர்ஸ்க்குமே வந்து கவர்மெண்ட் தான் பே பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோ ப்ரைவேட் கிளினிக்ஸோ எதுவுமே கிடையாது. அந்த மெயின் ரீசனுக்காக தான் வந்து இங்கே நம்பர் ஆஃப் ஸ்பாட்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கனடியன் கவர்மெண்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் பட்ஜெட் வச்சு எவ்வளோ வந்து கண்ட்ரியில் டிமாண்ட் இருக்குது டாக்டர்ஸ்க்குன்றதை பொறுத்து தான் ஒவ்வொரு வருஷமும் சீட்ஸ் அலாட் பண்ணுவாங்க. இன்னொரு பாத்வே ப்ராக்டிஸ் ரெடி அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இது வந்து ப்ராவின்ஸ் ஸ்பெசிஃபிக். ஒவ்வொரு ப்ராவின்ஸும் அவங்க தனியாக வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. இதை பற்றி நான் வந்து பெருசாக ரீசர்ச் பண்ணது கிடையாது. ரீசன் என்னென்னா அவங்களோட மெயின் க்ரைட்டீரியாவே மினிமம் 1 இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நான் வந்து ஊரில் மெடிசன் எம்பிபிஎஸ் முடித்த உடனே கனடாக்கு வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அங்கே இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நான் அந்த ப்ரோக்ராம்ஸ்க்குலாம் எப்போவுமே அப்ளை பண்ணது கிடையாது. பட் இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கும் நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸும் முடிச்சிருக்கணும், இன்க்ளூடிங் குவாலிஃபையிங் பார்ட் 2. அந்த எக்ஸாம்ஸ் இல்லாமல் சில ப்ராவின்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக அசஸ்மெண்ட்ஸும் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த டெஸ்ட்டும் பண்ணணும். சேம் இதே மாதிரி திரும்ப நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு உங்களை இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் செலக்ட் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ட்ரைனிங், இந்த காம்ஸ் வழியாக போகிற ரெசிடென்சி மாதிரி இல்லாமல் ஒரு 6 months to 1 year நீங்கள் சூப்பர்வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸ் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அகைன் கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணதுக்கு மெயின் ரீசனே அண்டர் சர்வ் பிளேசஸ்க்கு டாக்டர்ஸை கொண்டு வரதுக்காக. ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸ் வழியாக போனீங்கன்னா உங்களால் பெரிய சிட்டிஸில் இல்லை ஆண்டாரியோவில் வந்து இருக்க முடியாது. நீங்கள் வந்து லைக் வேறு ப்ராவின்ஸ் சஸ்கெச்சுவான், ஆல்பர்ட்டா, மேனிடோபா இந்த மாதிரி ப்ராவின்சஸ்க்குலாம் மூவ் பண்ணுறதுக்கு இல்லை ரூரல் சைடுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணி போகலாம். அண்ட் அகெயின் எந்த ஸ்பெஷாலிட்டிலையும் போக முடியாது. இது ஒன்லி ஃபேமிலி மெடிசன் மட்டும்தான். இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்குறது, இந்தியாவில் +2 முடித்தோடனே இங்கே வந்து டைரெக்டாக கனடாவில் மெடிசன் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்து நம்ம எம்பிபிஎஸ்ன்னு சொல்கிறது, இங்கே கனடாவில் வந்து 4 year கோர்ஸ் எம்டி ப்ரோக்ராம்ஸ். அண்ட் அதுக்கு வந்து இந்தியாவில் இப்போ நம்ம வந்து +2 முடித்தோடனே டேரெக்டாக நம்ம மெடிக்கல் காலேஜ்க்கு போகலாம். பட் ஆனால் கனடாவில் அப்படி நீங்கள் பண்ண முடியாது. இங்கேயே நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி முடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக 4 years பேச்சுலர் டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கணும். அது எந்த ஃபீல்டாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு 4 years பேச்சுலர் டிகிரி நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அது முடிச்சது இல்லாமல் எம்கேட், ஜிபிஏ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஸ்கோர்ஸ் எல்லாமும் வச்சு தான் வந்து உங்களை மெடிக்கல் ஸ்கூலுக்கே எடுப்பாங்க. சேம் இந்த ரெசிடென்சி ப்ராசஸ் சொன்ன மாதிரி நீங்கள் யூனிவர்சிட்டிஸ்க்கு ப்ரோக்ராம்ஸ்க்கு தனித்தனியாக அப்ளை பண்ணி இன்டர்வியூ பண்ணி அப்படி தான் வந்து கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. எனக்கு இதை பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை. நீங்கள் யூனிவர்சிட்டிஸில் போனீங்கன்னா அங்கேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஏதாச்சும் வேணும்னா அவங்களுக்கு இமெயில் பண்ணால் கூட அவங்க வந்து நல்லாவே ரெஸ்பான்சிவாக தான் இருப்பாங்க. அண்ட் ஊரில் இருக்க மாதிரி இங்கே வந்து டேரெக்டாக ஜிபியாக இப்போ நம்ம வந்து ஓகே இங்கே வந்து நம்ம எம்டி ப்ரோக்ராம் முடித்தாலும் உடனே வந்து நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஊரில் இருக்க ஜிபி கான்செப்ட்லாம் இங்கே கிடையாது. ஏன்னா இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து எம்டி முடித்தாலும் நான் முன்ன சொன்னேன் இல்லையா இந்த காம்ஸ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணி அவங்களும் ரெசிடென்சி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஜிபியாக ஒர்க் பண்ணணுனாலும் அதுக்கும் ஃபேமிலி மெடிசன் ரெசிடென்சி முடிக்கணும். அப்புறம் நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து டைரெக்டாக இங்கே டாக்டராக வந்து ஹையர் பண்ணுவாங்களா, அப்படி டைரெக்டாக வர முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா யூகேலலாம் வந்து ஜூனியர் ரெசிடெண்ட்டாக ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ஸ்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. நான் சொன்ன இந்த ப்ராசஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணால் தான் இங்கே நம்ம டாக்டராக ஒர்க் பண்ண முடியும். சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிமாண்டில் எதாவது இருக்கிற ஸ்பெஷாலிட்டி லைக் பீடியாட்ரிக், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டியில் டாக்டர்ஸ் தேவைப்பட்டால் அதுக்காக தனியாக இவங்க வந்து ஏன்னா வந்து அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிக்கெலாம் டிமாண்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ரெசிடென்சி ஸ்பாட் க்ரியேட் பண்ணி ஃபேக்கல்ட்டிஸ் வச்சு ஃபண்ட் பண்ணணுமான்றதுக்காக டைரெக்டாக டாக்டர்ஸ் ஹையர் பண்ணுவாங்க. அகெயின் அதுவும் யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து தான் ஹையர் பண்ணுவாங்களே தவிர இதுவரையில் இந்தியாவிலேருந்து ஹையர் பண்ணி நான் பார்த்தது கிடையாது.
இங்கே மைக்ரேட் ஆகி வந்ததுக்கப்புறமா எக்ஸாம்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ ஹெல்த் கேர் ரிலேட்டடாகவே ஒர்க் பண்ணணும்னா அட்மின் ஜாப்ஸ், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நானே இந்த ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணும்போது மெடிக்கல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன், ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் அண்ட் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இது எல்லாமே வந்து பேசிக் பே தான் பே பண்ணுவாங்க. நான் வந்து பர் ஹவருக்கு $11 மேக்ஸிமம் $20 வரல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறீங்க, ஹெல்த் கேர் ரிலேட்டடாக பேசிக் ஜாப்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு மந்த்துக்கு ஒரு $3,000 வந்து earn பண்ண முடியும். ஐஎம்ஜியாக இங்கே வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுறதே வந்து ஒரு மென்டலி அண்ட் ஃபினான்ஷியலி வெரி சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஸோ நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ரீசனுக்காக மைக்ரேட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்றதை வந்து யோசிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலி நான் வந்து ஒரு நல்ல டாக்டர் ஆகணும், ப்ரொஃபஷ்னலி ஷைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கனடாவோட ஈஸியர் கண்ட்ரீஸ் வந்து யூஎஸ் அண்ட் யூகே. ஏன்னா அவங்கக்கிட்ட ப்ரைவேட் செக்டர்ஸ்லாம் இருக்குது. ப்ராசஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸி, ஏன்னா ரெசிடென்சி ஸ்பாட்ஸும் அவங்கக்கிட்ட நிறைய. பட் உங்களுக்கு ஃபேமிலியாக இங்கே வந்து செட்டில் ஆகி கனடா கண்ட்ரியாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து மற்றபடி நான் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கேன் என்னோடய ப்ரொஃபஷனில் அப்படின்னா கனடா வந்து ரொம்ப நல்ல கண்ட்ரி. ஏன்னா நானே வந்து இங்கே பர்சனலி நிறைய ஐஎம்ஜி ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பேன். எல்லாம் வந்து இங்கே மைக்ரேட் பண்ணி வந்துட்டு அந்த பர்சன் தான் வந்து ஃபேமிலிக்கு பிரெட் வின்னராக இருப்பாங்க. ஸோ ஆட் ஜாப்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு லைக் ஊபர் டிரைவ் பண்ணுவாங்க, ரெஸ்டாரண்ட்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக படிச்சுட்டும் இருப்பாங்க. அதில் வந்து சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அதே சமயம் வந்து முடியல அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் கெரியர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியன் இந்த மாதிரி கோர்சஸ் இல்லை ஏதாவது அட்மின் கோர்சஸ் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் வந்து போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக சொல்கிறது வந்து உங்களை மென்டலி இங்கே என்ன ரியல் பிக்சர் இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்காக தான் நான் இது எல்லாமே சொல்கிறேன். ஏன்னா நான் இங்கே வந்தபோது வந்து எனக்கு இங்கே ப்ராசஸ் பற்றி சுத்தமாக ஒரு ஐடியாவும் கிடையாது. ஏன்னா எனக்கு இங்கே வந்து அப்போ எந்த கான்டாக்டும் இல்லை. ஸோ என்னோட மைண்டில் இருந்ததுன்னா நான் சும்மா வந்து எம்சிசி வெப்சைட்டில் படிச்சுட்டு ஓகே இங்கே வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே வேகமாக 2 இயர்ஸில் வந்து எல்லா எக்ஸாம்ஸும் முடிச்சிட்டேன். நான் 4 எக்ஸாமே முடிச்சுட்டு ஸ்கோர்ஸும் வந்து எல்லாமே நல்ல ஸ்கோர்ஸ் தான் வச்சுருந்தேன். பட் இன்னுமே வந்து என்னால் ரெசிடென்சிக்குள்ளே போக முடியல. இன்னும் அந்த ப்ராசஸில் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லும் போது வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப நிறைய விஷயம் மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் இங்கே ஆன்டாரியோ கவர்மெண்ட் வந்து அவங்களே ஃபண்ட் பண்ணி ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. பேர் வந்து ஹெல்த் ஃபார் ஆன்டாரியோ. அவங்க வந்து நம்மளுக்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப் கோ த்ரூ பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை அங்கேருந்தே வந்து நீங்கள் நிறைய வெபினார்ஸ்லாம் நடத்துவாங்க. நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த செஷன்ஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறமும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய ஐஎம்ஜிஸோட கான்டாக்டில் இருக்க ட்ரை பண்ணுங்கள், நிறைய நெட்வொர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்து நெட்வொர்க்கிங் தான். ஏன்னா இங்கே வரும்போது வந்து நான் யாருமே தெரியாமல் வந்திருந்தாலும் இங்கே வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணேன் நான். அவங்க தான் என்னோடய ஜாப் இருக்கட்டும், இப்போ ரெசிடென்சி அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே ஒரு குரூப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஓவரால் இந்த லைசன்ஸ் ப்ராசஸ் பற்றி ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ரீசர்ச் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கனடா தான் வரணும்னு நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே தான் மெடிக்கல் லைசன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க, பாசிட்டிவாக ஹோப்ஸோடு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் மற்ற ப்ரொஃபஷன், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ் லைக் வந்து டென்டிஸ்ட்ரி, நர்சிங், ஃபார்மசி இவங்கெல்லாமும் என்கிட்ட கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. எனக்கு அதில் பெருசாக வந்து நாலேஜ் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எப்படி நம்ம மெடிக்கல் லைசன்ஸ்க்கு வந்து ஒரு இவாலுவேஷன் அண்ட் ட்ரைனிங் இருக்கும், சிமிலர் ப்ராசஸ் தான் எல்லா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ்க்கும். நீங்கள் அந்த மாதிரி ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் அதுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ்க்கு போக முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்துச்சுன்னா இன்னொரு கண்டினியூவேஷன் வீடியோ வேணும்னாலும் நான் மெடிக்கல் ரிலேட்டடாக கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த ப்ராசஸில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அண்ட் மறக்காமல் தமிழ் டூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.